அது கார்ல போட்டு நல்லா இருக்குடா. அதான்டா இப்ப எதுக்கு பழசெல்லாம் இழுக்கிறீங்க? நானும் ராஜியும் இன்னைக்கு ராத்திரியே சென்னை கிளம்புறோம். கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் வந்துருவோம். பேசி உள்ள சொல்ல வரியா? சரியா சரி சரி. நான் பேசவே இல்லை ஐயா. பேசணும் சார். விட்டுருங்க. இனிமேல் விஷயத்துல எதுவுமே பேச மாட்டேன். சந்தோஷமா? அப்பா கதிரு 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 ஒருத்தர் முன்னாடியே போனா அதனாலதான் கேட்டேன். சொல்லணும் தான் நினைச்சேன். காலையில் நடந்த பஞ்சாயத்துல மறந்தே போயிட்டேன். கதிர் எப்படி பேசினா பாத்தி அப்பா கிட்ட? ஆமாங்க, எனக்கும் அதான் ஆச்சு. யாராவது அப்பாவை எதிர்த்து பேசுவாங்களா? அவருங்க எதிர்த்து பேசினாங்க. அவரு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் தானே பேசினாங்க. அத போய் தப்புன்னு சொல்றீங்களா? ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் சரிதான். நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அது அப்பாவை எதிர்த்து பேசாம பண்ணணும். வீடுனா அப்படிதானே மாமா இருக்கும். இப்போ எங்க வீட்டுல கூட எங்க அப்பா அம்மா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேல அன்பு. அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. இல்ல மாமா, எதிர்த்தெல்லாம் பேச சொல்லல. நியாயத்தை. அப்பாவுக்கு தெரியாத நியாயம் எதுவுமே இல்ல. எல்லாமே தப்பு. நானே இத பத்தி அவங்க ஹலோ, வேலை கிளம்பிட்டியா? பொண்டாட்டிக்கு பிடிச்சதா அவ பண்ணதா செய்வா. நான் அவ கூட தான் நிக்க போறீங்கன்னு என் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டா அவங்க என்னமோ நேத்து கல்யாணம் நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. இப்போ ஊரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். வாழ்ற வீட்டுக்குள்ள புருஷன் கூட சந்தோஷமா ஆதரவு. நீ இல்லாம இந்த தூக்கம் நான் சொல்றது நடக்கவே இல்லை.